ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 30க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்துருங்க. உதகை கொடைக்கானல் செல்ல பாஸ். இது கொரோனா டைமில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே விதிமுறைகள் இப்போ போட்டிருக்காங்க. பட் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை நாள் தங்க போகிறீங்க என்ற எல்லா விவரங்களும் அங்கே கொடுத்தாகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீலகிரி வரையாடு கணக்கெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா அழிந்து வரும் இனங்கள் என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம மனிதர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பில் ஒரு 2 மாநிலங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாடு சேர்ந்து தாங்க இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களும் இருக்குங்க. இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் சர்வதேச இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் IUCN சொல்லுவாங்க தெரியுங்களா, IUCN இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இவங்க 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பாருங்கள், கேரளா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானது. ஆல்ரெடி நீங்கள் நிறையவே படிச்சுருப்பீங்க. நீலகிரி வரையாடு திட்டம், நீலகிரி வரையாடு தினம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்க்கலாமா, ஒரு நல்ல டாபிக்ங்க. ஆறுகளை காப்பது அவசர தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஆறுகளுக்கு அந்த காலத்தில் நிறைய பேர்கள்லாம் இருந்திருக்கு, தெரிஞ்சுக்கணும். தண்ணீர் இப்போ எப்படி ஜஸ்ட் ஜென்ரல் டாப்பிக்கை தெரிஞ்சுக்க, தண்ணீர் இன்று இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. பட் ஆனால் சில மாநிலங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேவைகளுக்காக அணைகளை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கர்நாடகத்தில் காவேரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடுவாங்க. இட்ஸ் ரியாலிட்டிங்க. நானும் ரிசர்ச் பண்ணேன், என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இப்போ கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, தண்ணியே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பாருங்களேன், இந்த ஆறுகள் கட்டுற விஷயமே பண்டைய தமிழ் மன்னர்கள் கட்டிருந்தால் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழ் மன்னர்கள் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் போற்றி பாதுகாத்து வந்தனர் என்பது தமிழ் இலக்கியங்களின் சான்றாக தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தமிழில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நீர்நிலைகளுக்கு பல்வேறு பெயர் உண்டு, சரிங்களா? அது உரிச்சொல் நிகண்டு அப்படின்றதும் குறிப்பிடப்படுகிறது. பாருங்களா என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. இளஞ்சி, கயம், கேணி, ஏரி, கோட்டகம், மடு, ஓடை, வாவி, கலந்தரம், தாடகம், வட்டம், பொய்கை, நளினி, குட்டம், சிடங்கு, குளம், கண்மாய். யோசிச்சு பாருங்கள், என்ன செம்ம டிஃப்ரெண்ட் பேர்லாம் வச்சு தமிழில் போட்டிருக்காங்க. அதுதாங்க தமிழுக்கு ஒரு சிறப்பு. ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்க மாதிரி ஒரே ஒரு பேருக்கு பல பேர்களும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது எல்லாமே சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் எங்கெங்க சார் ஓடுது, இதுக்கு என்னென்ன சார் பேருனா இங்கே நோட் பண்ணுங்கள். இளஞ்சி என்பது பூங்காக்களில் உள்ள குளத்தை குறிக்கும். அதே மாதிரி கயம், வாவி, தடாகம், பொய்கை, குட்டம் இதெல்லாம் பாசனத்திற்கான பயன்படுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாசனத்திற்கு பயன்படுவது எல்லாமே இதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டங்க, நோட் பண்ணுங்கள். அந்த இயற்கையான பள்ளத்தாக்குகளை நீர்த்திங்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா மடு. இயற்கையாகவே வந்துச்சுன்னா அது மடுன்றாங்க. நீர் ஓடும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓடை. அப்போது ஏந்தல் என்பது சிறிய ஏரியாங்க. ஏந்தல் என்பது சிறிய ஏரி. கண்மாய் என்பது தமிழ்நாட்டில் ஏரிக்கு வழங்கும் பெயர். பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் தமிழில் எழுதி வச்சிட்டிங்கன்னா மேபி உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடிக்கலான்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடவோலை முறைன்னு ஒரு முறை இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு. உத்திரமேலூர் கல்வெட்டு கூறுகிறதுல அங்கேயும் ஏரி வாரிய குழு அமைச்சிருக்கப்பட்டிருக்காக கூறப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1970ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இந்த பொதுப்பணித்துறையின் புள்ளி விவரப்படி 39,202 ஏரிகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த ஏரிகள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறதாகவும் குறிப்புகள் கூறப்படுகிறது. பட் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வெயில் தாக்குறதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நீர்நிலைகளையும் சரி மரங்களையும் சரி என்ன பண்ணிட்டோம், சரிவர பராமரிக்காமல் விட்டதுன்னா அர்த்தம் என்னென்னா வெட்டியும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆமா, இங்கே அதிகரித்து வரும் பெண்கள் முன்னேற்றம் சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க. இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 37% அதிகரித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாங்க 37% பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதன் மூலயமா சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் வேலைக்கு போகும்போது 2 பேலன்ஸ் பண்ணிப்பாங்கன்றாங்க. இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள். எதிராத காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. அப்போ வரப்போவது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இல்லைங்க, இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஐபிஎல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஐஎல்ஸ் தவிர வேறு எதுவும் பார்க்காதீங்க. இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை, சரிங்களா? இங்கே பாருங்கள், சென்னையில் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம், பேரன் இளமுருகன் முதல்வருக்கு கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இப்போது 134வது பிறந்த நாள் பாரதிதாசனுக்கு கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் அவருக்கு மணிமண்டபம் இருக்குது, சென்னையில் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் வச்சுருக்காரு. பட் வைக்கிறாங்க, தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா பாரதிதாசன் நம்மளுடைய தமிழ் மொழிக்காகவும் விடுதலை போராட்டத்துக்காகவும் நிறைய போராடி இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கு செய்யலான்றதை நம்மளும் சொல்லலாம், சரிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ். நான் உங்களுக்கு திருப்பி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ரீகால் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். ரீகால் எவ்ரிதிங், யூ ஹேவ் எ சக்ஸஸ் லைஃப். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.